காலத்திற்கேற்றாற் போல அரசியல் கட்சிகளின் பிரச்சார உத்தி மாற்றம் கண்டு வருகிறது. இன்றைய நவீன காலகட்டத்தில் இணையம், செல்பேசி ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு பிரச்சாரம் என்பது சாத்தியமற்ற ஒன்றாக மாறிவிட்டது. 2016 தேர்தலை மையமாக வைத்து தமிழக அரசியல் கட்சிகள் தொழில்நுட்ப ரீதியாக எடுத்து வரும் புது அவதாரங்கள் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். தெருமுனை கூட்டங்கள், கொள்கை விளக்க பிரச்சாரங்கள், மாநாடுகள் வாயிலாக மக்களை தன்வசப்படுத்திய அரசியல் கட்சிகள் இன்று தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியோடு மக்களை தன்வசப்படுத்த தொடங்கியிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? மறவாதீர், உங்கள் சின்னம் இரட்டை இலை. நன்றி, வணக்கம். கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களின் செல்போன்களுக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் பிரச்சார ஒளிநாடாதான் நீங்கள் கேட்டது. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்ததற்கும் டெல்லியில் ஆம் ஆத்மி முக்கிய கட்சியாக உருவெடுத்ததற்கும் சமூக வலைதளங்களை அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்தியது ஒரு முக்கிய காரணம் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். நடுத்தர வர்க்கத்தின் கவனம் அதிகம் இருக்கக்கூடிய இணையதளம், சமூக வலைதளம் மற்றும் செல்போன் ஆகியவற்றின் மூலம் செய்யப்படும் பிரச்சாரம் எளிதாகவும் சற்று ஆழமாகவும் சென்று சேர்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. இதை அடிப்படையாக கொண்டே திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இணைய முகமை பிரச்சாரங்களில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியிருக்கின்றன. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கு இந்த சமூக வலைதளங்களில் செய்யப்பட்ட பிரச்சாரங்கள் கூட ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. திமுக அது 1.25 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க, 2G அது இதுன்னு பரப்பப்பட்ட அந்த செய்திகள் அது ஒரு பெரிய அளவில் இளைஞர்களிடையே எடுபட்டுச்சு. 1,60,00,000 உறுப்பினர்கள் உள்ளதாக கூறும் அதிமுக பொதுமக்களை மட்டுமல்லாது கட்சி அணிகளை விரைந்து அணுகுவதற்கும் இணைய முகமைகளை ஒரு முக்கிய கருவியாக பார்க்கின்றனர். அதிமுக தொழில்நுட்ப பிரச்சாரத்தின் மேம்பாட்டிற்காகவே தனியாக அணி ஒன்றை உருவாக்கி பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு அம்மா என்கிட்ட சந்தோஷமாக சொன்னாங்க, இப்போ தான் அம்மா ஃபோனில் வந்தாங்க, ரெட்டலை ஓட்டு கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அதை தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபோனில் ஓட்டு கேட்குற முறையே 2014 அம்மாவுடைய குரல் மூலமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அம்மா அந்த விங்கில் இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துருக்காங்க. ஸோ தட் இப்போ வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், மெயிலில் எல்லாம் நிறைய விஷயங்கள் போகுது. சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் பாமகவும் பிரத்யேக வலைதளத்தையும் செயலியையும் தொடங்கி பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது. ஒபாமா வெற்றி பெற்றிருக்கின்றார், நரேந்திர மோடி வெற்றி பெற்றிருக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றிருக்கின்றார். நிச்சயமாக அன்புமணியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த போன்ற சமூக ஊடகத்தை பயன்படுத்தி, அதாவது எமோஷனல் கனெக்ட் பிட்வீன் தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் மைசெல்ஃப். தமிழக அரசியல் தலைவர்களில் அதிகம் பேர் பின்தொடரக்கூடியவர்கள் பட்டியலில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் முன்னிலையில் இருக்கிறார். சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கில் 13 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களும், ட்விட்டரில் சுமார் 43,000 பேரும் ஸ்டாலினை பின்தொடர்கின்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரில் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளம் எதுவும் இல்லை என்றாலும் அவரது பெயரில் உள்ள ஃபேஸ்புக் பக்கங்களை ஆயிரக்கணக்கானோர் பின்தொடர்கின்றனர். அடுத்ததாக திமுக தலைவர் கருணாநிதியை சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சுமார் 52,000 பேர் ஃபேஸ்புக் வாயிலாக பின்தொடர்கின்றனர். சமூக வலைதளத்தில் அன்புமணி ராமதாஸை சுமார் 35,000 பேரும், ட்விட்டரில் 5,000 பேரும் பின்தொடர்கின்றனர். தற்போது வரைக்கும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட சிலர் மட்டுமே தொண்டர்கள் தம்மை எளிதில் தொடர்பு கொள்ளும் வகையில் சமூக வலைதளங்களில் செயல்பட்டு வருகின்றனர். இவர்கள் தவிர தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் அவர்களும், பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 50 லட்சத்திற்கும் அதிகமான இளம் வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணையத்தோட புள்ளிவிவரம் தெரிவிச்சிருக்கு. இளம் வாக்காளர்களை கவரும் நோக்கில் சமூக வலைதளங்களை அரசியல் கட்சிகள் நாட தொடங்கியிருந்தாலும் கூட இளம் வாக்காளர்கள்ட்ட நம்ம பேசும்போது சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கைகள், கடந்த கால வரலாறுகள், மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நாங்கள் கூர்ந்து கவனிச்சு தான் இருக்கோம். இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆழ்ந்த புரிதலையும் ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக அதனுடைய தாக்கம் தேர்தலிலும் எதிரொலிக்கும் அப்படின்றதான் அவங்களுடைய கருத்தாக இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் செந்தில்குமரன் மற்றும் ராஜராஜனுடன் தேவப்பிரியன்.